அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தது என்னென்னா விருந்து போற்றுதோம். அதில் என்னென்னலாம் நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விருந்தினரை எப்படி உபசரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில தலைப்புகளை வைத்து நம்ம பார்த்தோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நேற்று என்னென்னலாம் படித்தோம் அதாவது திரும்ப சொல்கிறேன், அதை நல்லா கவனிச்சுக்கணும். தம் வீட்டு விருந்தோம்பல்னா என்ன முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம் வீட்டிற்கு வந்த விருந்தினரை உண்ண உணவும் இருக்க இருப்பிடமும் அன்பாக உபசரித்து செல்லுதலே விருந்தோம்பல்னு சொல்கிறாங்க. சரியா? அதில் ஒரு சில கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு ஆசிரியர்கள் சங்க காலத்திலேருந்து இன்று வரை விருந்தினர்களை எப்படிலாம் உபசரிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சில நூல்களில் சொல்லியிருக்காங்க. தம் வீட்டிற்கு வந்த விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து அன்பாக உபசரித்தலை விருந்தோம்பல். விருந்தினர்னா வேற, உறவினர்னா வேற. சரியா? நேற்று என்ன நடத்தணும் அதுவோ திரும்பவும் சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்த டாப்பிக்கு பார்க்க போகிறோம். விருந்தினர் வேறு, உறவினர் வேறு. உறவினர்னா நம்மளா கூட பிறந்தவங்க, சொந்த பந்தம் எல்லாருமே உறவினர். ஆனால் விருந்தினர்னா முன்பின் அறியாதவர்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அன்போடு அழைத்து உபசரிக்க வேண்டும். அதுதான் விருந்தினர்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னன்னா தொல்காப்பியர் விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லியிருப்பார். தொல்காப்பியர் என்னன்னு சொல்லியிருக்காரு, விருந்தே புதுமை என்று அழைப்பார். அதுக்கு அடுத்தது அற உணர்வும் தமிழர் மரபும். சரியா? தமிழர்கள் அதாவது விருந்தினரை எப்படி உபசரித்தாங்க அப்படின்ட்டு சொல்ல என்ன சொல்கிறாங்க, திருவள்ளுவர் விருந்தோம்பல் என்ற ஒரு அதிகாரத்தையே வர சொல்லியிருக்காரு. அதில் ஒரு திருக்குறள் பார்க்கலாம். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அனிச்சம் என்ற ஒரு மலர் இருந்தது, சங்க காலத்தில் ஒரு மலர் இருந்தது. அதை பார்க்கும்போது அது தொட்டவே என்ன பண்ணுமா, வாடி விடுமா. அதுபோல் மக்களை, அதாவது வீட்டுக்கு வந்த விருந்தினரை நம்ம பார்க்கும் பார்வையிலே என்ன பண்ணுவாங்க, அவங்க அதாவது சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை கோபமாக இருக்காங்களான்ட்டு கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாடல் மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொல்காப்பியர் திருவள்ளுவர் அழகாக இதில் சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்தது என்னன்னா, அதாவது தமிழர்கள் கல்வி கற்றாலே என்ன பண்ணுவாங்க, அதாவது கல்வி கற்ற பெண்களே விருந்தினரை உபசரித்தாங்க அப்படின்ட்டு சங்க காலத்தில் ஒரு நிறைய பாடல்கள்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பாடல் பாருமா, அதாவது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகின்றார். கல்வி செல்வம் பெற்ற பெண்கள் அதாவது விருந்தும் ஈகையும் செல்வதாக கம்பர் குறிப்பிடுகின்றார். அதாவது கம்பர் எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொருந்தா செல்வமும் கல்வியும் பூத்தலால். சரியா? பொருந்தா செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகலும். சரியா? நம்மளை தேடி வந்தவங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, ஈதல் உதவி செய்தல் வேண்டும். வைகலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்ட்டு கம்பராமாயணத்தில் கம்பர் இந்த விருந்தும் அதாவது அறவுணர்வும் தமிழர் மரபும் என்ற கருத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. விருந்தினரை எப்படிலாம் உபசரித்தோம் அப்படின்ட்டு நம்ம சென்ற வகுப்பில் படித்தோம். அதுக்கு அடுத்தது தனித்து உண்ணார். சரியா? அதாவது நம்ம சொன்ன அதாவது தேவர்கள் அமிர்தமே கிடைத்தாலும் அது மற்றவங்களுக்கு உதவி செய்து மற்றவர்கள் சரியா அதுதான் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்து தான் அதாவது உண்ணும் முறை சங்க காலத்திலிருந்து இருந்தது. அதுக்கு ஒரு புறநானூற்றில் ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் எய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இல்லரே. அதாவது அமிர்தம் எய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இல்லரே அப்படின்ட்டு கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி புறநானூற்றில் அழகாக சொல்லியிருக்காங்க. சரியா? உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர்கள்னா தேவர்கள் உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் அமுதமே கிடைத்தாலும் அது மற்றவர்களுக்கு என்ன பண்ணா பகிர்ந்து உண்ணும் பழக்கம் சங்க காலத்தில் மக்களிடம் இருந்தது அப்படின்ட்டு கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்ப்பா,
அல்லில் ஆயினும், சரியா, அல்னா வந்து இரவுன்னு அர்த்தம், சரியா. அல் என்பது என்ன பொருள்? இரவு. இரவு நேரத்தில் விருந்தினர்கள் நடு இரவில் விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது, சரியா. தமிழர்களிடையே விருந்தோம்பல் என்பது என்னது? சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதில் நடு இரவில் விருந்தினர் வந்தாலும், சரியா, நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு யாருக்கு தான் இருந்தது? தமிழர்களுக்கு மட்டும்தான் இருந்தது, சரியா. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் அதை உபசரிக்கும் பண்பு யாருக்கு தான் இருந்தது? தமிழர்களுக்கு தான் இருந்தது. அதுதான் ஒரு நற்றினில அழகாக சொல்லுவாங்க, அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கம், அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கம் என்று நற்றிணை பாடலில் அழகாக சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அப்போ சங்க காலத்திலே இருந்து விருந்தோம்பல் பண்பை தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்ட்டு இந்த நூல்கள் மூலம் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதுக்கடுத்தது இன்மையிலும் விருந்தோம்பல், சரியா. இன்மைனா என்னன்னு சொன்ன நேற்று அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இன்மை என்பது வறுமைன்னு அர்த்தம். வறுமையிலும் விருந்தினர் வந்தால் எப்படி நம்ம உபசரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில நூலில் புறநானூற்றில் அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது வறிய நிலையில் எவ்வழியேனும் முயன்று விருந்தளித்தனர் மகிழ்ந்தனர். நம் முன்னோர் தானியம் எதுவும் இல்லாத நேரத்தில், சரியா, இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த விருந்தினரை நம்மளால் உபசரிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தானியம், சரியா, தானியம் எதுவும் இல்லாத நேரத்தில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டும் குத்தியும் விருந்தினருக்கு விருந்தளித்தனர், சரியா. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் எல்லார் வீட்லையும் என்ன இருக்கும்? உரல் இருக்கும். அந்த விதைக்காக விதைத்த திணையை எடுத்துன்னு வந்து குத்தி அதை அரிசியாக்கி அப்புறம் என்ன பண்ணாங்க? விருந்தினருக்கு விருந்தளித்தாங்கள் அப்படின்ட்டு புறநானூற்றில் அழகாக சொல்லியிருக்காங்க, புறநானூறு என்ற சங்க இலக்கிய நூல்களில். அதுக்கு அடுத்தது பாப்பா, முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால், முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு, பேணுதல் என்னங்க? பாதுகாத்தல் என்பது பொருள். பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாழையே என்னது படைய வைத்து தலைவி என்ன பண்ணாங்க? மறுநாளும் விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரிய யாழை பணயம் வைத்து விருந்தினருக்கு உபசரித்தார்கள். தன் கையில் என்னென்ன பொருள்கள்லாம் இருந்ததோ அதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க? வைத்து விருந்தினருக்கு உபசரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து உபசரித்தார்கள் என்று புறநானூற்று பாடலில் அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னது? சங்க இலக்கிய நூல்கள் தான், ஈட்டுத்தொகை நூல்களில் தான் சொல்லியிருக்காங்க, சரியா. அதுக்கு அடுத்தது நிலத்திற்கேற்ற, நேற்று இதுவரை தான் நம்ம பார்த்தோம், நிலத்திற்கேற்ற விருந்து அப்படின்ட்டு. நிலம்னா வந்து சங்க காலத்தில் ஐவகை நிலங்களாக பிரிக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலங்களாக பிரிக்கிறாங்க. அதில் அந்தந்த நிலத்திற்கேற்ற அதாவது உணவினை உபசரித்து விருந்தினர்களை உபசரித்தார்கள். விருந்தினர்னா யாருன்னா புதுமையாக வருபவர் தான் விருந்தினர்னு சொல்கிறாங்க. அதில் பாருமா, நெய்தல் நிலத்தவர்கள் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் கொடுத்தனர், சரியா. நெய்தல் நிலத்தவர் வந்து பாணர்களை வரவேற்கும் போது பாடன் பாடினி அப்படின்னா அந்த நிலத்தில் வேலை செய்பவர்கள் தான், சரியா. மக்கள் தான் பாணர் பாடினின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வகையான உணவை விருந்தளித்தாங்க அப்படின்னா, அதாவது சிறுபானாற்றுப்படையில் குழல் மீன் கறியும் அதாவது உணவும், சரியா, குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்து உபசரித்தார்கள் என்று சிறுபானாற்றுப்படை நூலில் அழகாக சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. இதுவரை நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? நிலத்திற்கு ஏற்ற விருந்து வரை பார்த்தோம், சரியா. என்னென்ன பார்த்தோம் நேற்று? அதாவது அற உணர்வும் தமிழர் மரபும், சரியா. இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு? விருந்தே புதுமை என்று சொல்லியிருக்காரு. தனித்து உண்ணார், சரியா. இதில் தான் புறநானூற்றில் அதாவது என்ன சொல்லணும்? கடலுள் மாய்ந்த பெருவழுதி என்பவர், கடலுள் மாய்ந்த பெருவழுதி என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்டாலம்ம இவ்வுலகம், இந்திரர் அமிர்தம் கிடைத்தாலும் தனித்து உண்ணார் அப்படின்ட்டு சொல்லுவார், ஓகேவா. இதுவும் வந்து என்னது? சங்க இலக்கிய நூல்களில் புறநானூறு என்ற நூலில் சொல்லியிருக்காங்க. அல்லில் ஆயினும் அப்படின்னா, அல் என்பதன் பொருள் என்னென்னா இரவு நேரத்தில் விருந்தினர் வந்தாலும் அதாவது அவங்களாண்ட என்ன பொருள் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணாங்க? வைத்து அதை விருந்தினரை உபசரித்தார்கள் அப்படின்ட்டு நற்றிணை பாடலில் அழகாக சொல்லியிருக்காங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கம், அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கம். இரவு நேரத்தில் நடு நேரத்தில் வந்தால் கூட
விருந்தினரை கம்பல்சரி நாங்கள் உதவி செய்வோம், அதாவது அவங்களுக்கு உணவளிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்மையிலும் விருந்தோம்பல். இன்மை என்பதன் பொருள் என்ன? வறுமை பொருள். இன்மை என்பதன் பொருள் என்ன? வறுமை. அந்த வறுமை காரணமாக, அதாவது வீட்டில் ரொம்ப வறுமை கவட்டின் கீழே இருந்தாலும் என்ன பண்ணாங்க, தான் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் வச்சுருந்தாங்க அதை பணயம் வைத்து உணவை விருந்தளித்தார்கள் அப்படின்ட்டு இந்த இன்மையிலும் விருந்தோம்பல் செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது நிலத்திற்கேற்ற விருந்து. நிலத்திற்கேற்ற விருந்தா நெய்தல் நிலத்தில் மக்கள் யாருன்னா பாணர் பாடினர் இருந்தாங்க. அவங்க தன்னுடைய அதாவது வீட்டிற்கு வந்த விருந்தினை கருங்கோட்டு சீரியாய் அதாவது என்ன பண்ணுறாங்க, மீன் கறியும் உணவும் விருந்தளித்தார்கள் என்று இந்த சிறுபான்மையாற்றுப்படை நூலில் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இதுவரை நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். எதுவரை நம்ம பார்த்தோம்? சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போ பார்க்க போது விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. சரியா? விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. சரியா? அப்போ என்னென்னலாம் விருந்தை நம்ம எதிர்கொள்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்குறாமா. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன். சரியா? இரவில் மூடுவதற்கு நம்ம வேணா கேட்டு வீட்டில் என்ன பண்ணால் வீட்டில் கேட்டு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான். இல்லத்தில் பலரும் நுழையும் முன் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை, வாயில்னா என்னன்னா வாசற்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இரவில் மூடுவதற்கு முன்னர் உண்ண உணவும் வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா, சரியா, உணவதற்கு யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்தது. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை. சரியா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வீடெலாம் இருக்குது வீட்டில் பெரிய கேட்டு போட்டுருப்பாங்க. சரியா? அந்த கேட்டு க்ளோஸ் பண்ண சொல்ல என்ன பண்ணுவோம், சங்க காலத்துலலாம் அரசர்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்களா, இன்னும் யாராவது வருவாங்களா அப்படின்ட்டு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு மக்களுக்கு விருந்தளித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலில். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. அதுதான் என்ன சொல்கிறாங்க, குறுந்தொகை பலர்புக வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. சரியா? பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் அதாவது வருவீர் உளிரோ. சரியா? இனிமேல் பட்டு யாராவது வருவாங்களா, பலர்புகு வாயில் அதாவது அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று குறுந்தொகை பாடலில் சிறப்பாக சொல்லியிருக்காங்க இந்த கருத்தை. இனிமேல் பட்டு மணி 10-11 ஆயிடுச்சு, இனிமேல் பட்டு யாராவது வருவாங்களா விருந்துக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வாயினுடைய கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் குறுந்தொகை நூலில் சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் குறுந்தொகை நூல் சிறப்பான நூலாக கருதப்படுகிற அதில் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பாடல் லைன் நான் சொல்கிறேன், திரும்ப கவனிச்சுங்க. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. சரியா? இனிமேல் பட்டு யாராவது வருவாங்களா, அந்த கேட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னா உற்றாரோடு நின்ற விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உற்றார்னா நம்ம அதாவது உறவினர்கள். சரியா? அந்த டைமில் யாரெல்லாம் வருவாங்க, அவங்களை எப்படிலாம் நம்ம உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உற்றாரோடு நின்ற விருந்து. சங்க காலத்திலிருந்து அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். சரியா? சங்க காலத்திலிருந்தே இந்த காலம் வரை, தற்காலம் வரை என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது வந்த விருந்தினரை அரசராக இருந்தாலும் சரி, வறியோராக இருந்தாலும் சரி, வறியோர்னா இங்கே வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்கள், அதனால தான் வறியோர் ஆயினும். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா விருந்தினர்களை உபசரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாரு, காலமாட்டத்தில் புதியவர்களாக விருந்தினர்களை விட்டு சரியா, விருந்தினர்களை விட்டு அழைத்து உணவிடுவது குறைத்து விருந்து அளிப்பது குறைத்ததால் அதாவது சத்திரங்கள் பெருகின. சரியா? சத்திரங்கள் அப்போ ஒரு ஊருன்னு இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, அந்த விருந்தினரை உபசரிக்க முடியாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, சத்திரங்கள்லாம் கட்டுறாங்க. சரியா? அந்த சத்திரங்களை கட்டி அது யாருடைய காலத்தில் தான் கட்டினாங்கன்னா நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, சத்திரங்கள் அதிகமாக செலுத்தினாங்க. அதாவது வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. அந்த சத்திரங்கள்லாம் எதுக்காக கட்டப்பட்டாங்க அப்படின்னா, அதாவது விருந்தினரை உபசரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றவர்களை
என்ன செய்தாங்கன்னா சத்திரங்கள் கட்டி என்ன பண்ணாங்க, அந்த விருந்தினரை உபசரித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் தான் இது கட்டினாங்கன்னா, நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சத்திரங்கள்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது பார்ப்பா. அதாவது புதியவர்கள் விருந்தினர்களை ஏற்பது குறைத்துவிட்ட காலகட்டத்தில் தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றன. சரியா? இப்போ விருந்தினர் யார், அதாவது உறவினர் யாருன்னு தெரிய சொல்ல உறவினர்களை மட்டுமே வந்து உபசரித்தாங்க. ஆனால் விருந்தினரை வந்து யாருமே உபசரிக்கல. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சத்திரங்கள்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்படியாக உறவினர்கள் நண்பர்களாகி விருந்தினராக போற்றப்பட்ட காலங்கள்லாம் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது விருந்தோம்பல் இன்றும். சரியா? லாஸ்ட்டாக நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம், விருந்தோம்பல் இன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிழா காலங்களில், சரியா, இப்போ திருவிழா காலங்களில் ஊருக்கு புதியவர்களாக அழைத்து வந்து விருந்தளிப்பது. இப்போ நம்ம ஊர்லலாம் கூட திருவிழா நடக்க சொல்ல கண்டிப்பாக புதுமையானவர்கள்லாம் யாராவது வருவாங்க. புதுமையான வரவர்கள் தான் யாருன்னு சொல்கிறோம், நம்ம விருந்தினர்னு சொல்கிறோம். அவர்களை வந்து என்ன பண்ணுறோம், உபசரிக்க வேண்டும். அது வந்து இந்துமே என்ன பண்ணுறாங்க, தற்காலத்தில் அது நடந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது திருமணத்தை உறுதி செய்தல். சரியா? அதை தான் நிச்சயதார்த்தம் சொல்லுவாங்க இல்லையா? திருமணத்தை உறுதி செய்தல், வளைகாப்பு நடத்தல், குழந்தைகளுடைய பிறந்த நாள் கொண்டாடுதல், புதுமனை புகுவிழா போன்ற எல்லா விழாக்களிலும் அதாவது இல்ல விழாக்களிலும், இல்லம்னா என்னன்னா வீட்டு விழாக்கள்னு சொல்கிறாங்க, வீட்டு விழாக்களிலும் கொண்டாடின. அப்போதும் மற்ற விருந்தினர்களை வரவேற்று உணர்வு மகிழ்ந்தன. அப்போது என்ன பண்ணுறாங்க, விருந்தினர்களை வரவேற்று அன்போடு மகிழ்ந்தனர். காலப்போக்கில் வீட்டில் அதாவது நடைபெற்று விழாக்கள் இப்போ தற்பொழுது என்ன பண்ணுறாங்க, இப்போ சங்க காலத்தில் இருந்த மாதிரி இப்போ நடந்து தான் இருக்குது. ஆனால் வீட்டில் உள்ள விருந்தினர்களை மட்டும்தான் உறவினர்களை மட்டும்தான் உபசரிக்கிறாங்க. ஆனால் புதுமையாக யாருன்னா வந்த விருந்தினர்களை உபசரிக்கலை அப்படின்ட்டுக்கோசம் என்ன பண்ணாங்க, காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூட்டங்கள் பெயர்ந்து விட்டன. இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்க முடிந்து உபசரித்து வழி அனுப்புவது சிறப்பாக கருதப்படுகிறன. திருமணம் ஏற்பாட்டாளர்கள் அன்றி பண்பாட்டு மாற்றத்தை காண முடிகிறது. சரியா? சங்ககால மக்கள் வந்து விருந்தினரை உபசரித்ததிலிருந்து தற்காலம் வரை அதாவது உறவினர்களை உபசரிக்கும் வழக்கம் சிறப்பாக இருக்கிறது. அது தமிழர்களுடைய சிறந்த பண்பாடாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. சரியா? இது வந்து இம்பார்ட்டன்ட் சொற்கள். பண்டை கால தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு சிறப்பாக இருந்தது. சரியா? அந்த உயரிய பண்பாடு தான் இன்றைய தமிழர் பின்பற்றப்படுகிறது. அந்த உயரிய பண்பாடு தான் என்ன பண்ணுறாங்க, இன்றைய தமிழர் வந்து பின்பற்றப்படுகிறது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம். சரியா? அதாவது தமிழர்கள் பின்பற்றப்படுகிறது. காலந்தோறும் தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை, சரியா, உயர்ந்த பண்பாக விளங்கும் விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம் அப்படின்ட்டு இந்த பாடப்பகுதி இன்றோடு முடிகிறது. இப்போ நம்ம படிக்க சொல்லவே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எடுத்துமா, அந்த பேராகிராஃபில் எத்தனை கொஷின் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், அதில் 2 மார்க் எத்தனை எழுதலாம், சிறுவினா எவ்வளோ எழுதலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒவ்வொரு பற்றியும் படிக்கும்போது நம்ம அந்த வினாக்களை ஏற்படும்போது எடுத்து நம்ம அந்த விடையை எழுதும்போது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியும். அப்போது எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம கரெக்டாக என்ன பண்ணலாம், அந்த விடையை வந்து கரெக்டாக எழுதலாம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம படிக்க சொல்லவே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணுறோம், படிக்க சொல்லவே கொஷின் எடுங்க, அதாவது அதுக்கான விடையை கேளுங்க. சரியா? இப்போ நீ கொஷின் கேட்கும்போது எனக்கு என்ன ஆகும், நிறைய விடைகள் சொல்ல முடியும். அப்போ நான் கொஷின் கேட்கும்போது உனக்கும் விடை சரியாக தெரியும். அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு எந்த வினாக்கள் கேட்டாலும் சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை இந்த பாடப்பகுதியில் அதாவது நிறைந்தது. சரியா? இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. திரும்ப சொல்லறதுனால இந்த லெசனில் வந்து எப்பவுமே வந்து இந்த உரைநடை பகுதியில் பாட்டு லைன் கேட்டுட்டு இது சங்க இலக்கியத்தில் நற்றினில சொல்லியிருக்காங்களா, குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்களா, அல்லது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்களா,
அல்லது திருக்குறளில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க விருந்தோம்பல் பற்றி அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, பாட்டு லைன் கொடுத்துட்டு இந்த பாடலை ஏற்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இப்போ பாருங்கள், விருந்து போட்டுதம் அப்போனா என்ன பண்ணுறாங்க, விருந்தினரை எப்படிலாம் நம்ம போற்றி மகிழ்ந்தாங்க சங்க காலத்திலேருந்து இன்று வரை தற்காலம் வரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அற உணர்வும் தமிழர் மரபும், அற உணர்வும் தமிழர் மரபும், அற உணர்வு எப்படிலாம் இருந்தது அப்படின்ட்டு சங்க கால இலக்கிய நூலாக என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. சரியா? சங்க காலத்திலேருந்து இன்று வரை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம திருவள்ளுவர் வந்து எடுத்துக்கலாம். திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திறந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. குழையம்னா வாடிய நிலைன்னு அர்த்தம். ஓகேவா? அனிச்சம் என்பது ஒரு வகை மலர். அந்த மலரை வந்து பார்க்கும்போதே சரியா அதனுடைய மலர் வந்து என்ன பண்ணா சுருங்கிவிடும் அப்படின்றாங்க. அதுபோல் விருந்தினர்களை யாராவது அவங்கள பார்க்கும் பார்வையிலே என்ன பண்ணுற அந்த விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இந்த கருத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தமிழர் மரபு. இது வந்து கம்பராமாயணத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம சிலப்பதிகாரத்தை ஏற்றவர் இளங்கோவடிகள். கோவலன் வந்து கண்ணகிய கூட இல்லைனாலும் அற உணர்வு அவளால் செய்ய முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், மன வருத்தத்துடன் இருந்தாங்க அப்படின்ட்டு சங்கையில சிலப்பதிகாரத்துலேயும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அற உணர்வும் தமிழர் மரபும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தனித்து உண்ணார். சரியா? சங்க காலத்தில் விருந்தினர் அரசராயினாலும் சரி வறியோராக இருந்தாலும் சரியா அவங்களாம் வந்து இறைவன் கொடுத்த இந்திரர் கொடுத்த அமிர்தமே கிடைத்தாலும் என்ன பண்ணாங்க, தனித்து உண்ண மாட்டார்கள் அப்படின்ட்டு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹல்லில் ஆயினும். சரியா? ஹல்லில் ஆயினும் அப்படின்னா ஹல்லுன்னா இரவுன்னு அர்த்தம். இரவு நேரத்தில் நடு இரவில் வந்தால் கூட வீட்டில் எந்த ஒரு பொருளும் இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க, விதைக்காக வைத்த விதைகளை எடுத்து அதாவது என்ன பண்ணுறாங்க உரலில் இட்டு குத்தி என்ன பண்ணாங்க விருந்தினருக்கு உபசரித்தார்கள் அப்படின்ட்டு சங்க காலத்துலேருந்து சொல்கிறாங்க. அதுதான் இதை குறுந்தொகை பாடலில் அழகாக சொல்லு, அல்லின் ஆயினும் விருந்தினர் உவக்கும். ஓகேவா? அப்போ அல்லினா இரவு நேரத்தில் வந்தால் கூட விருந்தினரை வந்து நான் எப்படி உபசரிப்பேன் அப்படின்ட்டு இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. அல்லில் ஆயினும் தலைப்பு. இதெல்லாம் வந்து நான் போட்டுக்கிற தலைப்புலாம் வந்து பக்கத்தலைப்பு. சரியா? இன்மையிலும் விருந்தோம்பல். இன்மைன்னா வறுமையிலும். தான் வீட்டில் விருந்தினர் வந்த உடனே தன் வீட்டில் எந்த ஒரு பொருளும் இல்லைன்னா தான் வாழை அதாவது என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வைத்த வாழையை பணயம் வைத்து விருந்தினர் உபசரித்தானாங்க அப்படின்றாங்க. அது பிறகு முந்தினால் வந்த விருந்தினரை உபசரிக்க சிறிய கருங்கோட்டு யாழ் என்ற வாளை பணயம் வைத்து விருந்தளித்ததாக இந்த தலைப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பாடல் லைன்லாம் சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணோம், அந்த பாட்டு லைன் வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க வினாக்கள். நிலத்திற்கேற்ற விருந்து. சரியா? அப்போ நிலத்திற்கேற்ற விருந்துன்னு சொல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்தந்த ஐவகை நிலங்கள் இருக்குது. அப்போ பாணர் பாடினர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தன் வீட்டுக்கு வந்த அதாவது சுழல்மின் கறியை கருங்கோட்டு அதாவது என்ன சொல்கிறாங்க குழல்மீன் கறியை உணவதற்கு என்ன பண்ணாங்க சிறுமானட்டு படையில் அழகாக சொல்லியிருக்காங்க. குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் பாணர்கள். குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்று சிறுபானாற்று படையில் சிறப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. விருந்தை எதிர்கொள்ளும் முறை. விருந்தை வந்து எதிர்கொள்ளும் முறைத்தன்மை. அதாவது இல்லத்தில் பலரும் அதாவது என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம வீட்டில் பெரிய அதாவது கேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணும்போது யாராவது இனிமேல் பட்டு விருந்தினர் வருவார்களா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, தான் வீட்டு அந்த கதவை வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லத்தின் உள்ள கதவை வந்து அடைப்பாங்க. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. இனிமேல் பட்டு விருந்தினர் யாராவது சரியா 12 ஆயிடுச்சு 11 ஆயிடுச்சு 11 மணி இரவு 11 12 ஆகிட்டு பிறகு அந்த கேட்டு அந்த க்ளோஸ் பண்ண சொல்ல அந்த வாயினுடைய கதவை வந்து அடைக்கும்போது இனிமேல் பட்டு யாராவது வருவார்களா என்று நற்றிணை பாடலில் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ இனிமேல் பட்டு யாராவது வருவார்களா என்று குறுந்தொகை பாடலில் அழகாக சொல்லியிருக்காங்க. விருந்தை எதிர்கொள்ளும் முறை. அதுக்கு அடுத்தது உற்றாரோடு விருந்து. சரியா? உற்றாரோடு விருந்தினர்களோடு அதாவது என்ன நம்ம உற்றாரோடு எப்படி நம்ம விருந்தினரை உபசரிக்கலாம். சங்க காலத்திலிருந்து அரசராயினும் வறியவராயினும் விருந்தினர்களை போற்றினர்.
காலமாற்றத்தால் புதியவர்களாக வந்த விருந்தினரை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்து விட்டது. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க, உறவினர்களை மட்டும்தான் வீட்டிற்குள்ளே வர வைத்து அதாவது விருந்தினர் உபசரிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, புதியதாக வந்த விருந்தினர்களை உபசரித்தல் என்ன பண்ணது, குறைந்து விட்டது. அதற்காக தான் நாயக்கர் ஆட்சி காலத்திலும் மராட்டியார் ஆட்சி காலத்திலையும் சத்திரங்கள் அதாவது ஊர்கள் தோறும் சத்திரங்கள் கட்டி விருந்தினர்களுக்கு உபசரித்தனர் என்ற கருத்தும் கூறப்படுகிறது. அதனால தான் உற்றாரோடு விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தோம்பல் இன்றுமே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிழா காலங்களிலும் அதாவது புதியவர்களை அழைத்து வந்த விருந்தளிப்பதை சில காலங்கள் காண முடிகிறது. அதாவது திருமணத்தை உறுதி கொள்ளும், அதாவது உறுதி கொள்ளுதல்னு நிச்சயதார்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் உறுதி கொள்ளுதல், வளைகாப்பு, அதாவது பிறந்த நாள் விழா, புதுமனை புகுவிழா போன்றவற்றை இல்ல விழாக்களிலும் கொண்டாடினர். சரியா? நம்ம வீட்டு இல்லம்னா வீடுன்னு அர்த்தம். நம்ம வீட்டு அதாவது விழாக்களிலும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விழாக்களை கொண்டாடிக்கிறாங்க. அப்பொழுது விருந்தினர்களை வரவேற்று உணவும் மகிழ்ந்தனர். விருந்தினர்களை வரவேற்று உணவு கொடுத்து மகிழ்ந்தனர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காலப்போக்கில் வீட்டில் விழாக்கள் திருமண கூடங்களில் பெயர்த்து விட்டன. இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்கத்தை நிறுத்திவிட்டன. வழி அனுப்புவதோ திருமணமாகவோ என்ன பண்ணுறாங்க செய்யும் பண்பாட்டு காண முடிகிறது. பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும். சரியா? அதாவது முக்கியமானது இதுதான். சரியா? இது நம்ம இந்த இதுவில் நெடுவினா வந்ததுன்னு வச்சுக்க, இந்த டாப்பிக்கே நம்ம முடிவுரையாக கூட கொடுக்கலாம். என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. சரியா? சங்க காலத்திலிருந்து இன்று வரை என்ன பண்ணுறாங்க, விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. அந்த உயரிய தமிழர் பண்பாடு, அந்த உயரிய தமிழர் தான் பண்பாடு தான் இன்றைய தமிழர்களால் பின்பற்றப்படுகிறது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும், காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம் அப்படின்ட்டு இன்றைய தலைப்பு இன்றோடு முடிகிறது. உங்களுக்கு இதில் 2 மார்க் வரும், 4 மார்க் வரும், 8 மார்க் வரும். சரியா? ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.